ஏன்னா காரம் புளிப்பு வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கும். இப்போ கடையில் கிடைக்கிற காரம் புளிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடு ஐட்டமாக தான் இருக்கும். எண்ணெய் பாமாயிலோட கலந்து அரைகுறையாக வெந்த உணவுகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது உங்கள் குடலில் போய் முழுமையாக ஜீரணம் ஆகாது. கடுமையான உஷ்ணத்தையும் வாயுவையும் ஒரு கெமிக்கலையும் தான் உண்டாக்கும். ஏற்கனவே உங்கள் ஆசன வாயில் புண்ணு இருக்குது, நீங்கள் பைல்ஸ் ஆரம்ப கட்ட பைல்ஸாக இருக்கீங்கன்னா இது மலச்சிக்கலை இன்னமும் குட்டி உங்கள் ஆசன வாயில் கூடுதல் அழுத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற நிலையை இன்னும் முட்டுறதுக்கு தான் அது கொண்டு போகும். அப்போ உங்கள் உணவாதி செயல்களில் மூல நோயாளிகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் அவங்க சாப்பிடணும். பெரும்பாலும் இயற்கையான பழங்கள் காய்கறிகளை சிறுதானியங்களே சாப்பிடலாம். கம்பு, சோளம், வரகு, தினை, சாமை, குதிரைவாளி அரைச்சி நம்ம தோசையாக சுடாமல் பொங்கல் மாதிரியோ சாதம் மாதிரியோ வடித்து சாப்பிடலாம். நிறைய நம்ம சட்னிக்கு பதிலாக கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல் எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள், பீன்ஸு, அவரைக்காய், பீர்க்கு, புடலை, இந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதை கண்டிப்பாக உணவில் வந்து நிறைய ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துட்டு வரணும். வெளியில் சாப்பிட்றத குடும்பமானவரை தவிர்த்துக்கிட்டும் இருக்கிறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது.